இன்னைக்கு தமிழ் அரபியில் வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனியன் அரபியில் பார்த்தீங்கன்னா பசல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை பார்த்தீங்கன்னா அரபியில் தொமாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அரபியில் பார்த்தீங்கன்னா பத்தாத்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு அரபியில் பார்த்தீங்கன்னா தூமுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காவை அரபியில் பார்த்தீங்கன்னா பதஞ்சான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு மிளகா, இதை பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் அஹ்மர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மிளகா, இதை பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் அஸ்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இதை பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் அக்தர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மிளகா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இதை பார்த்தீங்கன்னா அரபியில் கியாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினாவை பார்த்தீங்கன்னா அரபியில் நானான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இதை அரபியில் பார்த்தீங்கன்னா பாசோலியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, இது அரபியில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபேஜ், இது அரபியில் பார்த்தீங்கன்னா கஸ்துன்னு சொல்லுவாங்க. வீடியோ